உப்பு, புளி, காரம் எல்லாம் ஆப்டாக ஒரு சூப்பரான சின்ன வெங்காய புளிக்குழம்பு. இது சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 15 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வெளியே கோல்டன் ப்ரௌன் ஆகணும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகா பொடி இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இது லைட்டாக வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான உப்பு, நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்தோடனே ஒரு ஃபுல் ஸ்பூன் மல்லித்தூள்